ஹாய். இந்த வருஷம் பிரசன்ட்டா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களா, இல்ல அவங்களுடைய பெற்றோர்களா? உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலோட வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரகுரு காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்லூரி பத்தி தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். குமரகுரு காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்குது. NIRF ரேங்கிங்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆ நல்ல கேட்டகரியில வந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. வரக்கூடிய அகாடமிக் இயரான 2026, 27வது வருடத்திற்கான அட்மிஷன்ஸ்ங்கிறத அவங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாங்க. ஸோ அவங்களோட கல்வி நிறுவனமான குமரகுரு காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்லூரியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்க என்னென்ன கோர்சஸ்லாம் இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா மேனேஜ்மெண்ட் பேஸ்டு கோர்சஸ் நிறைய நடத்துறாங்க. நம்மளுக்கு வந்து பிஏ தமிழ் நடத்துறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் பண்றாங்க. தென் வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில பிகாம் பேஸ்டு கோர்சஸ். பிகாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் கொண்டு வந்திருக்கிறாங்க. பிபிஏ கோர்சஸ். பிபிஏல வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில இன்டர்நேஷனல் பிசினஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. தென் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ரிலேட்டடா கூட வந்து இவங்க வந்து கோர்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இல்ல சார் நான் யுபிஎஸ்சி பிரிப்பேர் பண்றேன்னா, பிஏ பொலிட்டிக்கல் சயின்சஸ் படிக்கலாம். இது மாரி பல்வேறு வகையான கோர்சஸ வந்து இவங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல எல்லாம் ஜாயின் பண்ணணும்னு விரும்புற மாணவர்கள் நீங்க வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு அவங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்குங்க. அது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனிப்பட்ட முறையில் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கல்லூரியில சேர்ந்துக்கலாம். இந்த மாதிரி கன்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யுகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.